நிலையத்திலிருந்து வெளியே வந்த பேருந்து திடீரென எதிரே இருந்த கடைக்குள் புகுந்ததால் பெரும் பரபரப்பு. பேருந்தில் இருந்த பயணிகளையும் கடையில் இருந்த பொதுமக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவம். ஒருவர் மட்டும் காயமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பொதுமக்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி போறதுக்காக சுப்பிரமணி அப்படின்ற ஓட்டுநர் பேருந்தை இயக்கியிருக்காங்க. பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்த பேருந்து திடீர்னு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வெளியில இருக்கிற ஸ்வீட் கடைக்குள்ள புகுந்திருக்கு. அப்போ அரசு பேருந்தோடைய பிரேக் பிடிக்காததால தான் ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இது இழந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கடைக்குள்ள இருந்த ஒரு பெண் காயமடைஞ்சதோட பக்கத்துல இருந்தவங்க உடனே அவங்கள மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து கடைக்குள்ள இருந்த கண்ணாடி பொருட்கள், ஸ்வீட்கள்னு இது எல்லாமே சேதமடைஞ்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கடைக்குள்ள புகுந்திருந்த அந்த அரசு பேருந்து அங்கிருந்த பயணிகளும் பொதுமக்களும் அவங்களோட உதவியோட மறுபடியும் பேருந்து நிலையத்துக்கே எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த பேருந்து இயக்கப்பட்டு பாதி தூரத்துக்கு மேல போயிருந்தா நிச்சயமா அசம்பாவித சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சதா கூறப்படுது. பயணிகள் பயணிக்கக்கூடிய அரசு பேருந்துகளை உடனே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சதாகவும் கூறப்படுது. பயணிகள் 100 இழையில உயிர் தப்பிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.